வெல்கம் டு மிச்சிசை. பென் குயினுக்கு என்னாச்சு? 2007 பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் அட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஒரு அமெரிக்கன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அண்டார்டிக்காவில் வாழக்கூடிய பென் குயினோட வாழ்க்கையை பற்றி அந்த ஃபிலிமில் வந்து படமாக்கப்பட்டது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அண்டார்டிக்காவில் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பனியாக இருக்கும். அங்கே உள்ளக்கூடிய பென் குயினுக்கு வந்து ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று கடல் சைடு வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். கடலில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மீனை வந்து பிடிச்சி சாப்பிடும். அப்படி இல்லைன்னா தன்னோட கூட்டத்தோட வந்து ஒன்றா கூட்டமாக தான் பென் குயின் வந்து வாழும். இந்த ரெண்டு வேலை தான் பென் குயின் வந்து அண்டார்டிகாவில் வந்து பண்ணும். ஆனால் ஒரே ஒரு பென் குயின் மட்டும் என்ன பண்ணுதுன்னா, அந்த எல்லா கூட்டத்தையும் விட்டு, கடலை விட்டு, தன்னோட ப்ரீட்ஸான மற்ற பென் குயின் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பெரிய மலையோட உச்சிக்கு தனியாக வந்து நடந்து போகுது. அது எதுக்காக அவ்வளோ தூரம் நடந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ இன்டர்நெட்டில் இந்த வீடியோ வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உலகமே வந்து ஒரு பக்கம் போகும்போதா, உலகமே ஒரு ரூட்டில் வந்து போகும்போதா நான் ஒரு தனி வழியில் போவேன்னு சொல்லி ஒரு பென் குயின் வந்து போகுது. எப்படி வந்து படையப்பால வந்து என் வழி தனி வழின்னு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாரோ, அதே மாதிரி இந்த பென் குயின் பார்த்தீங்கன்னா ஒரு தனி வழின்னு சொல்லி மலையோட உச்சிக்கு வந்து போகுது. ஸோ ஒரு பென் குயின் தனியாக வந்து கடல் இல்லாமல் அதோட இனம் இல்லாமல் தனியாக மலையோட உச்சிக்கு போனால் அது செத்து தான் போகும் அப்படிங்கிறது இயற்கை தான். ஆனால் செத்து போவோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த 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 பென் குயின் வந்து எதுக்காக அந்த மலையை நோக்கி போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போவும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த பென் குயினை ரிசர்ச் பண்ண அந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பென் குயினுக்கு வந்து மூளையில் வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ மூளை ரீதியாக வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, அது கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிருச்சு. சில பென் குயின்லாம் பைத்தியம் முடிச்சா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுமா, தன்னோட கூட்டத்தை விட்டு தனியாக வந்து போயிருமா, அதோட பிரெயினில் வந்து ப்ராப்ளம் ஆயிருமா. அதோட பிரெயினில் என்ன ஆகும்னா கடல் வந்து மலை மதியும், மலை வந்து கடல் மதியம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருமா. ஸோ அப்படி தெரியறதுனால அந்த சைடு போனால் நம்மளுக்கு ஏதோ சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு அந்த மனசுக்கு தோண ஆரம்பிச்சிருமா. அதனால அந்த சைடு போனால் ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சைடு வந்து போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 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 வீடியோ பர்டிகுலர் வீடியோ வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. இது பயங்கரமாக மோட்டிவேஷன் வந்து சொல்கிறாங்க. இது நம்ம கூட ஒரு மோட்டிவேட்டாக அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீனாரியோ ஒரு பென் குயின் தனியாக ஒரு மலையோட உச்சிக்கு நோக்கி போகுது. ஸோ ஒரு ஆடியோ லென்ஸில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லியிருப்பாரு, நம்மளால் எது ஈஸியாக அடைய முடியுமோ அது அடையிறதுல என்ன இருக்குது, நம்மளால் எது முடியவே முடியாதோ அதை ட்ரை பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால் எது முடியாது, நம்ம மனுஷங்களால் எது முடியாது, நம்மளால் பணக்காரனாக முடியாதா, இல்லை உடம்பு வந்து பில்ட் பண்ண முடியாதா, இல்லை எது கஷ்டமான விஷயமோ வாழ்க்கையில் அதை ட்ரை பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே நமக்கு கொடுக்குற ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை விட கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து அதிகம். அந்த கஷ்டப்பட தயாராக இருக்கணும். ஸோ நம்மளோட கோல்ஸ் வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் 1 யூடியூபர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கோலாக இருக்குது. அப்படின்னா இப்போவும் வெறுமே 32,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஆனாலுமே பரவாயில்ல, அதுதான் என்னோட கோல். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 யூடியூபர் ஆகணும் தான் என்னோட கோல்னா, அதுக்காக நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ, ஆனால் கடைசி வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உயர்ந்த எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பென் குயின் வந்து அதை மலையோட உச்சிக்கு போனால் நான் உச்சிக்கு போக முடியாது முதல்ல. அப்படி போனாலும் நம்ம வந்து செத்து தான் போவோம், நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சும் கூட பார்த்தீங்கன்னா அந்த பென் குயின் விடாமுயற்சியோட 70 கிலோமீட்டர் தன்னந்தனியாக நடந்து அந்த மலையோட உச்சிக்கு போக ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பென் குயின் பற்றி எதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஆனாலும் நம்ம சேனல் வந்து பெருசாக வந்து வியூஸ் வந்து போக மாட்டேங்குது, பெரிய சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு தான் இப்போ ரெகுலராக நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரீசெண்டாக இந்த பென் குயின் பற்றின வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. பென் குயின் எப்படி அந்த மலையோட உச்சிக்கு போகணும், தன்னந்தனியாக அந்த மலையோட உச்சிக்கு போகணும், அது முடியலைனாலும் பரவாயில்ல நான் முயற்சி பண்ணுறேன், அந்த பென் குயின் எப்படி இறங்குதோ அதே மாதிரி தான் நம்ம சேனலும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ 2000 வீடியோ பண்ணிட்டோம், இன்னும் 2000 வீடியோ பண்ணுவோம். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 யூடியூப் சேனலாக நம்ம சேனல் வரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷனில் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முயற்சி செய்கிறோம். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.